வேற லெவல் சவுண்டுங்க. இது உங்கள் கார்த்திக். நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணிட்டே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க அந்த ப்ரொஜெக்ட் அன்பாக்ஸ் பண்ணிடலாம். இங்கே 4K சோர்ஸ் டீகோட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஆட்டோ ஃபோக்கஸ், இதோட அந்த ஃபிசிக்கல் ரெப்ரசன்டேஷனே உங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த கீழே கொடுத்துருக்கிறது எதுக்குன்னா உங்களுக்கு கீன் ஸ்டோன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படி வச்சு நீங்கள் ஒரு இடத்துலையும் வந்து மேலே வந்து ஹைட் ஏற்றி வந்து பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஸோ சும்மா இந்த பாருங்க ஈஸியாக அப்படி போயிட்டு வருது. எந்த அளவுக்கு இது பண்ண முடியும் அப்படின்னா ஃபுல் 360 டிகிரி வந்து நம்மளால் ரொட்டேட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஏஎன் பேட்ஜிங் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே சப்போஸ் ரிமோட் ஒர்க் ஆகலை அப்படின்னா இந்த பட்டன்ஸ் மூலிமா நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இங்கே ஆடிட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது வந்து எனக்கு ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஆலன் கீ போடுற மாதிரி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது ஆலன் கீ போட்டு இதை பாருங்கள், அவங்க கொடுத்துருக்க ஆலன் கீ வச்சு நம்ம இந்த இடத்துல டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு இடத்துல வச்சு அதுக்கப்புறம் வந்து அது சுத்தாது. இங்கே பாருங்கள், டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரே இடத்துல ஃபிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள், அவ்வளோதான். ஸோ ஈஸி தான். இந்த ரொட்டேஷன் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். கீழே வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது வைக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா 4K சோர்ஸ் டீகோட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து சும்மா அந்த ஒரு ஸ்கொயர் பேட்சஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, சீரியஸ் ஆஃப் ஸ்கொயர் பேட்சஸ். அது பார்க்க வந்து நல்லா ஹைலைட் பண்ணி தருது. அதேமாதிரி இங்கே வந்து ஒரு கலர் லைனிங் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ப்ரொஜெக்டர். இதில் இங்கே பாருங்கள், ஸோ இது பிளாக் கலர், இதுவும் வந்து பார்க்க சூப்பராக இருக்குது. லென்ஸுக்கான கவருமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்கள். ஸோ அதுவும் நல்லாயிருக்கு. ஸோ ப்ரொஜெக்டரோட இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ஸோ இந்த கூலிங் பைப் வந்து இங்கே போகுது, கூலிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க காப்பர். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா டஸ்ட்டு ஃபில்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இப்படி எடுத்துகிட்டு டஸ்ட்டை க்ளீன் பண்ணி திருப்பி வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எடுக்கிறதும் மாற்றுறதும் ரொம்ப ஈஸி தான். ஸோ மெயின்டெனன்ஸ்க்கு வந்து இந்த ப்ரொஜெக்டர் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ப்ரொஜெக்டரோட பாட்டம் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ பாட்டமில் வந்து ஒரு ஈத்தர்நெட் லேண்ட் கேபிள் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் யூஎஸ்பி, 2 யூஎஸ்பி போர்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க. 2 HDMI போர்ட்டு. இது வந்து ஆர்க் வந்து சப்போர்ட் பண்ணும். ஏவி ஜாக் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 3.5mm ஜாக்கு, அதுக்கப்புறம் IR ரிசீவர். ஸோ இங்கே வந்து பவர் ப்ளக்இன் பண்ணுறதுக்கான அந்த போர்ட்டும் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது வந்து ஸ்பீக்கர், சரிங்களா? ஸோ இது எதுக்குன்னா இது வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு. சப்போஸ் லென்ஸில் வந்து ஏதாவது உள்ளே போய் மாட்டிக்கிச்சு, உங்களுக்கு டிஸ்பிளேயில் வந்து தெரியுது அப்படின்னா நீங்கள் இதை கழட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெயின்டெனன்ஸ் ஃபீச்சர் வந்து ரொம்ப அவசியம். ஏன்னா ஒரு டார்க் ஸ்பாட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்பிளேயில் அதை வந்து வாரண்ட்டி சப்போர்ட் பண்ணி அந்த வாரண்ட்டியுமே வந்து ரொம்ப தூரம் இருக்கும். நம்ம வந்து அவங்களுக்கு கொரியரில் அனுப்புகிற மாதிரி இருக்கும். பட் இந்த மாதிரி சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் ஃபீச்சர் வந்து கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இதில் இந்த ப்ரொஜெக்டில் அது இருக்குது. பாட்டம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு வந்து சீலிங் மவுண்ட் இருக்குது, ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, ட்ரைபாட் மவுண்ட் இருக்குது. இங்கே வந்து டோட்டல் பவர் 100 வாட்டு எல்இடி ப்ரொஜெக்டர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? ஸோ ப்ரொஜெக்டர் ஓவராலாக தான். இப்போ நம்ம அக்சசரிஸ்க்கு போய்டுவோம். ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. இந்த யூசர் மேனுவலில் எப்படி ரிமோட் கண்ட்ரோல், என்ன ஓவர் வியூ, இந்த பக்கம் இன்ஸ்டாலேஷன் வந்து எப்படி பண்ணணும், சீலிங் மவுண்ட்டு கேன் பி மவுண்டட் யூஸிங் த்ரெட் ஹோல். ஸோ த்ரெட் ஹோல் சீலிங் மவுண்ட்டு வந்து த்ரெட் ஹோல் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். என்னென்னா இந்த இடத்துல வந்து எப்பவுமே சீலிங் மவுண்ட் இருக்கும். பட் இந்த ப்ரொஜெக்டில் வந்து இதோ இருக்குது பாருங்கள். ஸோ இந்த த்ரெட் ஹோல் இருக்குது, இதை வச்சு நம்ம இப்படி வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் காஷன் என்னென்ன அப்படின்ட்டு, அப்புறம் அட்டென்ஷன்,
காம்பனன்ட்ஸ் என்னென்னலாம் இருக்குது இது எல்லாத்தையும் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஏவி போர்ட் வந்து உங்களுக்கு கூடவே வருது. ஒரு பவர் கேபிள் 2 பின் பவர் கேபிள், ஒரு ஹை ஸ்பீட் HDMI கேபிள், அதுக்கப்புறமா அந்த சீலிங் மவுண்ட்டுக்கான ஸ்க்ரூ வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஆலன் கீயோட வருது. இங்கே பாருங்கள். இங்கே பாருங்கள். ஸோ அந்த மவுண்ட் வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். ஆலன் கீ டைட் பண்ணுறதுக்கு இது ஃபுல்லாக ஆலன் கீ தான். இங்கே பாருங்கள். இது ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிமோட்டு. ஸோ இவ்வளோ தான் பாக்ஸ் கூட வரும். இந்த ப்ராடக்டோட வெயிட் பார்த்துடலாம். நல்லா பாக்ஸி டைப் கொடுத்துருக்கிறதுனால வெயிட் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்ப்போம். 2.5 கிலோங்க. ஸோ போர்ட்டபிலிட்டி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது இந்த ப்ராஜெக்டில். இது வந்து ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். வாங்க இந்த ப்ராஜெக்ட் ஆன் பண்ணிடலாம். இங்கே பாருங்க. ஸோ ஆன் பண்ணோடனே ஏஎன் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இது வந்து ஆக்சுவலாக டோப்ரோ அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டர் வந்து Q9 Max. இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா 16,990. இப்போ வந்து சில கிரெடிட் கார்டு HDFC இந்த மாதிரி சில கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 1,250 ரூபா வந்து அதில் மைனஸ் ஆகும். 16,000 கம்மியாகி இன்னும் 16,900 ரூபாய் அந்த ரேஞ்சில் வரும். ஸோ 15,000 அந்த ரேஞ்சில் கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்டரை வந்து வாங்கலாம். உடனே போயிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் மூலமாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வேல்யூ ஃபார் மணி. நம்ம கொடுக்குற வேல்யூக்கு கண்டிப்பாக இது வந்து ஒர்த்து. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பயங்கரமாக இருக்குது. ஆண்ட்ராய்டு வந்து 12 வந்து இதில் வச்சுருக்காங்க. லூமன்ஸ் வந்து 11,000 சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறது உண்மையே இல்லையோ லைட் போட்டால் நம்மளால் நல்லா பார்க்க முடியுது. ப்ளூடூத் 5.2 வந்து இதில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் 20,000:1 கான்ட்ராஸ்ட் ரேஷியோ. அதாவது ஹை எண்ட் ப்ரொஜெக்டர்லாம் இருக்கும் பாருங்க, அந்த அளவுக்கு கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து நல்லா வச்சுருக்காங்க. ஸோ வீடியோ குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. எட்ஜ் பிளர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஆட்டோ ஃபோக்கஸு ஆட்டோ கீஸ்டோனுக்கான சென்சாரும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாண்ட் எதுக்கு ப்ரோ, என்ன ப்ரோ இது பார்க்கவே ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக பில்டு குவாலிட்டி. இங்கே பாருங்க, மெட்டல். இது மெட்டல் வந்து இது பண்ணியிருக்காங்க. இது வந்து நல்ல ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சரியான டியூரபிள். சரிங்களா, அந்த வெயிட்டை நான் தூக்குறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ டியூரபிலிட்டி வந்து வேற லெவல். இதில் வந்து இந்த இது ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னா 360 டிகிரிக்கு, அதாவது இங்கே இந்த இடம் வந்து ஃபுல்லாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம்னா இதை வந்து அப்படியே ஃபுல்லாக 360 டிகிரிக்கும் வந்து நம்ம ப்ரொஜெக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சீலிங் மவுண்ட் வந்து பண்ணணும் அப்படின்னா இங்கே ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க பாருங்க, இதை வச்சு சீலிங் மவுண்ட்டும் பண்ணலாம். ஸோ எல்லா ஆப்ஷனும் வந்து இதில் வந்து அவைலபிளாக இருக்கு. நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்ம ரூமுக்கு எப்படி செட் பண்ணணுன்றதை நம்ம வந்து இதில் கிளியராக பண்ணலாம். சரிங்களா, சரி இப்போ ஹோம் ஸ்க்ரீனுக்கு போயிடலாம். நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிட்டேன் வைஃபைல. ஸோ டிஃபால்ட்டாக வந்து உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணியே கொடுக்குறாங்க அவங்களே. அண்ட் ஆண்ட்ராய்ட் 12ன்றதுனால ஸோ ஈஸியாக இருக்குது. சரி ப்ரோ, இதில் எவ்வளோ ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நான் உங்களுக்கு காட்டுறேனே. ஸோ இதில் வந்து சிஸ்டம்ஸ் உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெட்வொர்க் அண்ட் இன்டர்நெட் டியூவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் பண்ணும். அபவுட்டில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். ஆண்ட்ராய்ட் 12 வெர்ஷன். ஸோ இதை நான் சொல்லியிருந்தேன். ஆண்ட்ராய்ட் 12 வெர்ஷன், ஆண்ட்ராய்ட் 9 தான் வந்து கொடுக்குறாங்க நிறைய ப்ரொஜெக்டர் பிராண்ட். பட் இதில் நம்ம இவங்களை பாராட்டியே ஆகணும். ஏஎன் வந்து இருக்கட்டும், இல்லை டோப்ரோ ட்ரோவாக இருக்கட்டும். ஸோ இவங்க வந்து ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து 12 கொடுக்குறாங்க. மெமரி வந்து 1 GB போதும். டிவைஸ் ஸ்பேஸ் வந்து 8 GB கொடுத்துருக்காங்க. ஸோ முக்கியமான ஓடிடி கண்டென்ட் எல்லாத்தையும் நம்ம இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம். டிவைஸ் ப்ரிஃபரன்ஸ் வேணால் செட் பண்ணிக்கலாம். நீங்கள் பூட் மோடில் வந்து எதை ஆன் பண்ணணும், அதுக்கப்புறம் சவுண்டு, இது மாதிரி செட்டிங்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள். சிஸ்டம் சவுண்டு வேணும்னா சிஸ்டம் சவுண்டு வச்சுக்கலாம், இல்லைனா கம்மி பண்ணிக்கலாம். கீபோர்டும் மாற்றிக்கலாம். ஸ்க்ரீன் சேவர் இருக்குது, லோக்கல் அப்டேட்டு, ஃபேக்ட்ரி ரிசல்ட்டு எல்லாமே வந்து டிவைஸ் ப்ரிஃபரன்ஸில் இருக்குது. டேட் அண்ட் டைம் வேணால் டேட் அண்ட் டைமும் நம்ம வந்து ஜோனை செட் பண்ணி மாற்றிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வைஃபைல ஈத்தர்நெட் சப்போர்ட்டும் இதில் வந்து பண்ணணும். டேரெக்டாக ஈத்தர்நெட் கேபிள் பிளக்இன் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஓவராலாக செட்டிங்ஸு. சாஃப்ட்வேர் அப்டேட் சொல்லிட்டு தனியாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் ஏதாவது கம்பெனி சைடில் கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். மீடியா சென்டர் பென்ட்ரைவ் வந்து பிளக்இன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து கிளியராக காட்டும். 4K வந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பென்ட்ரைவ்ல 4K சப்போர்ட் பண்ணதான் நம்ம பார்க்கலாம். HDMI 1ல வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன் 5T அதனால இன்புட் சோர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ரொஜெக்ட் உள்ள போனீங்க அப்படின்னா அதில் வந்து இந்த செட்டிங்ஸ்லாம் இருக்குது பாருங்க. ஜூம் செட்டிங்ஸ் இருக்குது. ஸோ ஜூம் செட்டிங்ஸில் வந்து நீங்கள் நல்லா ஜூம் பண்ணிக்கலாம் பாருங்க. அது உள்ளே போனாலே கீஸ்டோன் வந்து மாறிடுது பாருங்க.
திருப்பி ரீசெட் வேணா நம்ம ரீசெட் கொடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம், இந்த ப்ரொஜெக்ட்ல வந்து த்ரோ ரேஷியோன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ்ல இவ்வளோ சைஸ் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஜெக்டர் எல்லா மேனுஃபேக்சரும் ஒரு மாதிரி லென்ஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க உள்ள டிஸ்பிளே பக்கத்தில். ஸோ இதில் வந்து உங்களுக்கு குறைஞ்ச ரூம் சைஸ்ல பெரிய ஸ்க்ரீன் பார்க்கணும் அப்படின்னா கம்பெனி சைட்லேருந்து 200 இன்ச் வரைக்கும் ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ அதில் வந்து 250 இன்ச் வரைக்கும் கம்பெனி சைட்லேயே சொல்கிறாங்க. ஆட்டோ ஃபோக்கஸ் ஆன் பண்ணிட்டீங்கன்னா அதுவே ஃபோக்கஸ் ஆன் பண்ணிக்கும். ஆட்டோ கீஸ்டோனும் இருக்குது, அது பண்ணிங்கன்னா அதுவே வந்து ஆட்டோ கீஸ்டோன் அங்கே பாருங்க டக்குன்னு வந்து 4 சைடும் பார்த்து அதுவே வந்து சென்டர் ஆக்கிடுச்சு பாருங்க. ஆட்டோ ஆப்ஸ்டக்கிள் அவாய்டன்ஸ் இருக்கு. ஏதாவது ஆப்ஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு இது பண்ணிக்கும். இதில் வந்து ஆட்டோ அக்சஸ் ஸ்க்ரீனும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஸ்டார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அதிலே வந்து திருப்பியும் அதுவே அக்சஸ் பண்ணிக்கும். ஃபோக்கஸு கீஸ்டோன் ரெண்டுத்தையுமே மாற்றிடும். இங்கே பாருங்க 4 எண்ட்லையும் பார்த்துட்டு கரெக்டாக லோடிங்னு வருது. ட்ரெபிசாய்டல் கரெக்ஷன் வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் ரீசெட் லேடர் கரெக்ஷன் இருக்கு. இப்போ வந்து ஃபெயில் ஆகுது. ரீசன் என்ன, அது 4 எண்ட்லையும் வந்து உங்களுக்கு அந்த பிளாக் கலர் லைனிங் வச்சிருப்பீங்களா ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீனில், அதில் வந்து நம்ம ப்ரொஜெக்டர் ஸ்க்ரீன் லைனிங் கிடையாது. அதனால தான் இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நான் ஏற்கனவே செக் பண்ணிட்டேன், இது கரெக்டாக தான் பண்ணுது. ஸோ டிப்ஸில் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரீசெட் கொடுத்துட்டோன்னா எல்லாமே திருப்பி ரீசெட் ஆகிடும். 4 பாயிண்ட் கீஸ்டோன் அதுதான் நமக்கு எப்பயுமே பெஸ்ட்டு. ஸ்க்ரீன் வந்து நம்ம எப்படி இருந்தாலுமே நம்ம வந்து அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். 4 சைடும் வந்து கரெக்ட் பண்ணி காட்டுறோம் பாருங்க. அவ்வளோதான், கீஸ்டோன் வந்து அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. ஃபோக்கஸ் வேணும்னா ஃபோக்கஸும் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம் மேனுவலாக கூட. இங்கே பாருங்க, இப்போ நீங்கள் ரீட் பண்ணுற அந்த ஃபோக்கஸ் கிளாரிட்டி பாருங்க. நாங்கள் பாருங்க இப்போ செட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் லாங்குவேஜ் வேணா லாங்குவேஜ், பூட் சோர்ஸு ப்ளூடூத் வந்து 5.2 ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 2A ப்ளூடூத் சொல்லுவாங்க. ப்ளூடூத்தில் வந்து உங்களுக்கு 2 சைடும் ப்ளூடூத் ஆடியோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை செல்ஃபோன்லேருந்து நீங்கள் ஏதாவது சாங் ப்ளே பண்ணணும்னாலும் இந்த நம்மளோட ப்ரொஜெக்ட் ஸ்பீக்கரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக வந்து HDMI 1 வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் 5 ஸ்டிக் எதாவது கனெக்ட் பண்ணிங்கன்னா அதுலேயே வந்து உள்ளே வந்துடும். மெமரி கிளீன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா சப்போஸ் ரொம்ப லேக் ஆச்சு அப்படின்னா இந்த கிளீனிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து க்ளீன் ஆல் கொடுத்துட்டீங்க பாருங்க, ரிமைண்ட் மீ மெமரின்னு கொடுத்து க்ளீன் ஆல் கொடுத்தீங்கன்னா அது வந்து க்ளீன் பண்ணிடும் பேக்ரவுண்ட் அப்ளிகேஷனை. ஸோ இது வந்து Android 12 கொடுத்துருக்குறது ஒரு நல்ல விஷயம். ஓவரால் செட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் இதான். நான் அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு காட்டுறேன், என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், மை ஆப்ஸில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளோட்வேர்லாம் கிடையாது. மிராகாஸ்ட் இருக்குது, ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருக்குது. ஸோ இதுதான் நான் சொன்னேன், 2வே ஆடியோ வந்து பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் யூடியூபும் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு ப்ரைமு, நெட்ஃப்ளிக்ஸு இது எல்லாமே வந்து அவங்களே இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறாங்க. ஆட் ஸ்க்ரீன் சப்போஸ் நீங்கள் மிராகாஸ்ட் சப்போஸ் நீங்கள் ஆண்ட்ராய்டு இல்லாமல் நீங்கள் ஐஃபோன்லேயும் பண்ணணும் அப்படின்னாலும் இந்த ஆப்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதில் இருக்க டிஃபால்ட் Android 12 சொல்லிட்டீங்க ப்ரோ, இதில் இருக்க டிஃபால்ட்டாக இருக்கிற யூடியூப்பில் வந்து சப்போர்ட் பண்ணதா உங்களுக்கு 4K அப்படின்னா உங்களுக்கு காமிக்கிறேன் நான். ஸோ வீடியோ குவாலிட்டி வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் டிஃபால்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த Android 12ன்னு சொல்கிறாங்களே, அதில் இருக்க டிஃபால்ட்டு யூடியூப்பில் தான் வந்து நான் இப்போ ப்ளே பண்ணிகிட்ருக்கேன் இந்த வீடியோவை. என்ன ரெசல்யூஷனில் ப்ளே பண்ணிட்டுருக்கேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், ஸோ இது ப்ளே பண்ணிகிட்டு இருக்க ரெசல்யூஷன் வந்து 1080 பிக்சல் மேக்ஸிமம், அதுதான் வந்து உங்களுக்கு வரும். நான் 5 ஸ்டிக்கில் மேபி 4K சப்போர்ட் பண்ணலாம், அதை நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். பட் வீடியோ குவாலிட்டி வந்து சீரியஸாக நல்லாயிருக்கு. ஸோ இந்த 20,000:1 சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது வந்து என்னென்னா அந்த டீப் பிளாக் லெவல்னு சொல்லுவாங்க. அதாவது பிளாக் கலராக இருக்கட்டும், இல்லை வைப்ரன்ஸ் மற்ற கலர்ஸாக இருக்கட்டும், இந்த எல்லா கலரும் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ இதில் வந்து பிக்சர் குவாலிட்டி தான் வந்து ஹைலைட்னு நான் சொல்லுவேன். உங்களுக்கு இப்போ விஷுவலாக கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் எனக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. சரியான கலர்ஸ். ஆனால் ஆக்சுவலாக நான் கிட்ட போய் காட்டுறேன் உங்களுக்கு, பிக்சல்ஸ் வந்து ஏதாவது உடையுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ 1080 பிக்சல் வந்து ஈஸியாக வந்து ப்ளே பண்ணுது. ஓகேங்களா? ஸோ நெட்வொர்க்கு சப்போர்ட் மட்டும் கொஞ்சம் நல்லா வச்சுருந்திங்கன்னா OTT பிளாட்ஃபார்மில் நைட்டு வந்து மூவியை சூப்பராக பார்க்கலாம். இது ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 8 அடி தான், 100 இன்ச்சு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிது பாருங்கள். இங்கே பாருங்கள், ரொம்ப க்ளோஸ்அப்பில் எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப ஹைலைட்னு சொல்லணுன்னா இதில் பிரைட்னஸும் அதுக்கப்புறம் பிக்சர் குவாலிட்டி வந்து சொல்லலாம். பிக்சர் குவாலிட்டியில் இதை அடிச்சிக்க முடியாது. 16,000 ரூபாயில் வந்து என்னமோ 25,000 ப்ரொஜெக்டர் கொடுக்குற அளவுக்கு ஒரு வீடியோ குவாலிட்டியை வந்து எந்த ப்ரொஜெக்டாக கொடுக்க முடியாது. கண்டிப்பாக நான் வீடியோ டெஸ்ட் இன்னும் ஃபுல்லாக கூட நான் முடிக்கல, அதிலே சொல்கிறேன். வீடியோ அண்ட் பிக்சர் தான் மெயினாக எனக்கு வேணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக இது வந்து போயிடலாம். இதில் இருக்க டிஃபால்ட் ஆடியோ எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன்.
ஸோ வீடியோ குவாலிட்டி வேறு லெவல். 4K சப்போர்ட் பண்ணுதா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுங்க ப்ரோ அப்படின்னா, ஸோ இதில் வந்து HDMI போர்ட் 1ல் வந்து 4K Fire TV ஸ்டிக்கு ப்ளகின் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து நம்ம போய் பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், ஸோ ரிமோட்டில் வந்து இந்த சோர்ஸ் அப்படின்ற ஒரு பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா HDMI 1 HDMI 2லையும் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் வந்து HDMI ARC சப்போர்ட் பண்ணும். அதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். HDMI ARC சரி, இதோட மற்ற பிராண்ட் கூட கம்பேர் பண்ணி இது எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீடியோ குவாலிட்டியில் வந்து ரொம்ப சூப்பராக வந்து இது இருக்குது. ஸோ அதனால் நான் இந்த ப்ராஜெக்ட்டை வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் போய் வாங்கலாம். ஆல்ரெடி வாங்கினவங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் தான், சரிங்களா? ஸோ இந்த 16,000 பட்ஜெட்டில் கண்டிப்பாக இது வந்து 15 to 16 அந்த ரேஞ்சில் இருக்கிற ப்ராஜெக்டில் இது பெஸ்ட்டுன்னு சொல்வேன். நான் இது வரைக்கும் ரிவ்யூ பண்ண ப்ராஜெக்ட்லேயே இதில் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் ஆடியோ அண்ட் வீடியோ டயக்னோஸ்டிக் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டால்பி டிஜிட்டல் சப்போர்ட் இருக்குங்க. டால்பி டிஜிட்டல் ப்ளஸ் இருக்குது, டால்பி டிஜிட்டல் நார்மல் இருக்குது, அதுக்கப்புறம் PCM ஆடியோ வந்து சப்போர்ட் பண்ணும். மேக்ஸிமம் ரெசல்யூஷன் வந்து 1080 பிக்சல் தான். 4K வந்து Fire TV ஸ்டிக் 4Kல சப்போர்ட் பண்ணல. மேக்ஸிமம் ரெஃப்ரெஷ் ரேட்டு 60 Hz. பட் நம்ம ரொம்ப எதிர்பார்க்கவும் கூடாது. HDR சப்போர்ட்டும் இதில் இல்லை, டால்பி விஷனும் இல்லை. இப்போ தெளிவாக வந்து நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன் Fire TV ஸ்டிக்கில் எது சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ குவாலிட்டியும் நம்ம வந்து பார்த்தாச்சு. இப்போ அடுத்தது இதில் இருக்க அந்த பிரைட்னஸ் வந்து செக் பண்ணி பார்த்தலாம். ஸோ நம்ம இப்போ ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிற இந்த டிஸ்டன்ஸில் லூமன்ஸ் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 8.5 அடியில் எவ்வளோ லூமன்ஸ் இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன். சரி, மேனுஃபேக்சரர் சொல்கிறாங்களே ப்ரோ அதெல்லாம் என்ன லூமன்ஸ்னால், அது வந்து குறைஞ்ச டிஸ்டன்ஸில் அவங்க வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மேக்ஸிமம் டிஸ்டன்ஸ் பொறுத்தும் லூமன்ஸ் வந்து மாறும். இதுதான் வந்து உண்மை. ஸோ அதனால தான் நான் 100 இன்ச்சு ஜென்ரலாக ப்ரிஃபர் பண்ணுவேன். 100 இன்ச்சாவது மினிமம் வந்து நல்ல லூமன்ஸ் வந்து பார்க்கறதுக்கான கரெக்டான டிஸ்டன்ஸ். அது கம்மி போவானு தான் சொல்லுவேன். இப்போ வந்து நம்ம பார்த்துடலாம். ஆன்சர் லூமன்ஸ்னால் அந்த காமிச்சிருக்க அந்த ஸ்க்ரீனில் வந்து 9ஆக பிரித்து நம்ம வந்து ஆவரேஜ் எடுக்க வேண்டியது தான். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 136, இங்கே வந்து 169, இன்னும் கொஞ்சம் கீழே போனீங்க அப்படின்னா 130. சென்டர் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட்டாக இருக்கும். சென்டரில் வந்து இங்கே பாருங்கள் 300 இருக்குது. ஸோ 300 இருக்குது சென்டர் வேல்யூ. மேலே வந்து 250, அதுக்கு கீழே போனீங்க அப்படின்னா 261. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 150, 170, 159. ஸோ ஓவராலாக வந்து இதில் இருக்க லூமன்ஸ் வந்து சென்டரில் வந்து 300 அந்த ரேஞ்சில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 250 உங்களுக்கு ஆவரேஜ் எடுத்தால் வரும். ஒரு நல்ல லூமன்ஸ் தான். லைட் போட்டு நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். ஸோ லூமன்ஸஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். அடுத்தது டெம்பரேச்சர் போயிடலாம். ஸோ ப்ரொஜெக்டர் வந்து எப்பவுமே 8 ஹவர்ஸ்க்கு மேலே யூஸ் பண்ணுற மாதிரி சில பேர் வந்து டிவி மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு தான் அந்த மெயினாக டெம்பரேச்சர் டெஸ்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து வெண்ட் வந்து இங்கே வச்சுருக்காங்க. இந்த இடத்துலலாம் வெண்ட் இங்கே பாருங்கள். ஸோ வெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல த்ரோ இருக்குது. 110ல் வந்து எக்ஸாஸ்ட் ஃபேன் வந்து ஹீட்டை வந்து வெளியே தள்ளுது. டெம்பரேச்சர் வந்து 110 டிகிரி. மெட்டல்ன்றதுனால கை வைக்கும் போது ரொம்ப இதுவாக இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு இங்கே பாருங்கள் 85. லென்ஸு 8 ஹவர்ஸ் ரன் பண்ணிட்டேன், 83 தான் வந்திருக்கு. மற்ற இடத்துல வந்து 87. மேலே பார்த்தீங்க அப்படின்னா 84. சரிங்களா? ஸோ இந்த பக்கம் இன்புட் சைஸில் இருக்கிறதுலே கம்மி டெம்பரேச்சர் வந்து இங்கே தான் இருக்கும். 81 தான் இருக்குது பாருங்கள். சரி, இப்போ நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறது ஃபுல்லாகவே வந்து 8 ஹவர்ஸ் ரன் பண்ணி ஏசியில் எதுவும் போடாமல் நார்மலாக அதில் இருக்கிற காற்றை வந்து இது பண்ணிவிடும். இந்த எக்ஸாஸ்ட் வெண்ட் இங்கே இருக்கிறதுனால இந்த இடத்துல ஃப்ரீயாக வச்சுக்கோங்க, இல்லைனா ப்ரொஜெக்டரோட லைஃப் வந்து கம்மியாகிடும். டெம்பரேச்சர் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஸோ ஃபேன் நாய்ஸ் வந்து கிட்ட வச்சிங்க அப்படின்னா 60க்கு மேலே வரல. ஸோ நாய்ஸ் டெஸ்ட் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல தான். இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் எடுத்துகிட்டு வந்தோம்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 44 தான். ஸோ ரூமோட நாய்ஸ் வந்து 44. ஸோ அதனால் கொஞ்சம் தள்ளி வந்துட்டிங்கன்னா அப்படின்னா ஃபேன் நாய்ஸ் வந்து நோட்டிசபிளாக இல்லை. ரொம்ப குவைட்டான ப்ரொஜெக்டர் அப்படின்னு நம்ம வந்து இதை கேட்டகரைஸ் வந்து பண்ணலாம். மீடியம் நாய்ஸ் தான் வந்து இதில் வருது. மூவி எக்ஸ்பீரியன்ஸ் பாதிக்கிற அளவுக்கு ஃபேன் நாய்ஸ் வந்து கேட்கல. சரிங்களா? ஸோ நாய்ஸ் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். ஆடியோ டெஸ்ட் பண்ணிடலாம். ஆடியோ வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் யூஸ் பண்ணியிருக்க ஸ்பீக்கர் வந்து டால்பி சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்லேயே. ஸோ அது வந்து இதில் ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம். நாய்ஸ் நல்லா வந்து ஜென்ரேட் ஆகுது. அங்கே பாருங்கள் 20 தான் வச்சுருக்கேன். ஸோ சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபுல்லாக வச்சோன்னா ஃபஸ்ட்டு எறையக்கூடாது. ஃபுல்லாக வச்சாச்சு. இங்கே பாருங்க 100ல் இருக்குது.
ஸோ சவுண்டு வந்து சீரியஸாக வேறு லெவல் தான். இந்த ஒரு டெஸ்ட்டை வச்சு எப்படி ப்ரோ சொல்கிறீங்க ஒரு பாட்டை வச்சு அப்படின்னா, நான் ஏற்கனவே நிறைய பாட்டு சினிமா பாட்டெலாம் கேட்டுட்டேன். அதை வந்து நான் போட முடியாது, போட்டேன்னா காப்பி ரைட்டு மொத்தமாக அப்படியே வீடியோவை தூக்கிட்டு போயிடுவாங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கும் வந்து ஓரளவுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக. நான் டெஸ்ட் பண்ண வரைக்கும் ஆடியோ வந்து சீரியஸாக வேறு லெவல் தான். டால்பி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் வந்து ரொம்ப ஏறையவே கிடையாது. பேஸ் ட்ரபிள் எல்லாம் பேலன்ஸ்டாக இருக்குது. தம்பிங் எஃபெக்ட், உங்களுக்கு அந்த பேஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து இதில் இருக்குது. சவுண்ட் குவாலிட்டி வேறு லெவலுங்க. பிக்சரு, சவுண்டு, பிரைட்னஸ், இதான் 3 தான் வந்து இருக்கிறதுல இந்த ப்ராஜெக்டில் டாப் பர்ஃபார்மிங் விஷயம். இந்த ப்ராஜெக்ட் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். எனக்கு தெரிஞ்சு எல்லா டெஸ்ட்டும் நான் பண்ணியாச்சு. இல்லை ப்ரோ எனக்கு இன்னும் சில விஷயம் வந்து இதில் தெரிஞ்சிக்கணும் அப்படின்றவங்க கமெண்ட் செக்ஷன் வந்து லீக் பண்ணுங்கள். உங்கள் சந்தேகத்தை இமீடியட்டாக போயிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க் மூலமாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வேல்யூ ஃபார் மணி இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக வந்து 15,000 16,000. கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா இன்னும் 1,250 ரூபா இப்போ அமேசானில் வந்து கம்மியாகும். இப்போ அவைலபிளாக இருக்குது. Q9 Max அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக வரும். நம்மளோட லிங்க்கை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஆஃபர்ஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. கூப்பன் வரும், அந்த கூப்பன் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் போகலாம். சரிங்களா? ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நான் ரிவ்யூ பண்ண ப்ராஜெக்ட்லேயே பிக்சரு, ஆடியோ, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு Android 12 கொடுத்துட்டு ப்ளஸ் 360 டிகிரி சப்போர்ட் பண்ணுற வந்து ப்ராஜெக்டர் வந்து இதுதான். பாக்ஸி டைப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் மைனஸ் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னா 2 GB ரேம் வந்து கொடுத்துருக்கலாம். Android 12 கொடுத்துருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் ஸ்டோரேஜ் வந்து 8 GB இல்லாமல் 16 GB 32 GB இப்படி நம்ம வச்சுருக்கலாம். இது ஒன்று தான் நான் வந்து இதில் மைனஸ் சொல்லுவேன். மீதி எல்லாமே ப்ளஸ் தாங்க. கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்டர் வந்து நம்ம வாங்கலாம். ப்ராஜெக்டர் பிடிச்சிருந்ததுன்னா நம்மளோட லிங்க் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பை கைஸ். வேறு ஏதாவது ப்ராஜெக்ட் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன் வந்து பிங்க் பண்ணுங்கள். எந்த ப்ராஜெக்டர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அதை ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பை கைஸ்.